ஹே விப்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது டைப் ஆஃப் கான்டென்ட் தான் பார்க்க போறோம். அது என்னடா அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? ஒரு கேரக்டரோட பர்த்ல இருந்து அவங்க சாகுற வரைக்கும் அவங்களோட டைம் லைனை பத்தி தாங்க பார்க்க போறோம். அப்படி இந்த சீரிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது த கிரேட் ஒயிட் பியரோட டைம் லைனை பத்தி தான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனல்ல பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். 72 வருஷத்துக்கு முன்னாடி கிராண்ட் லைனை தாண்டி இருக்கிற நியூ வேர்ல்டில் ஸ்பினிக்ஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனோட பேர் வந்து எட்வர்ட் நியூகேட். இந்த எட்வர்ட் நியூகேட் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்ஃபன் தான். எட்வர்ட் நியூகேட் வாழ்ந்த ஸ்பினிக்ஸ் ஐலாண்டுமே ஒரு கவர்மெண்ட் கூட அஃபிலியேட் ஆகாத ஐலாண்ட். அதனால அந்த ஐலாண்டில் பல பைரட்ஸோட அட்டகாசம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோ சின்ன வயசுலேயே எட்வர்ட் நியூகேட் வந்து அவங்க கூட இருக்கிற அவனோட பியரேஜ் குரூப்ஸ் பசங்க கூட சேர்ந்து அந்த ஐலாண்டை அவனால் எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பான். சின்ன வயசுலேயே இந்த பசி, பட்னி, பஞ்சம் இது மாதிரி பல விஷயங்களால் தாக்கப்பட்ட பசங்க எல்லாருமே ஒன்று திருடனோ இல்லை பைரட்ஸோ ஆவாங்க. இல்லைனா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாத பசங்க எல்லாம் சின்ன வயசுலேயே அந்த பசி பட்னியை தாங்க முடியாமல் செத்து போயிடுவாங்க. இது மாதிரி ஒரு வில்லேஜில் வளர்ந்தவன் தான் எட்வர்ட் நியூகேட். அதனாலே அந்த பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மென்டாலிட்டி நம்ம எட்வர்ட் நியூகேட்டுக்கும் இருந்துச்சு. அதனால இவன் ஒரு பைரட் ஆகலான்னு கடலுக்கு பயணம் போவான். எட்வர்ட் நியூகேட் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டீனேஜான வயசில் இருக்கிறப்ப தான் ஸ்பினிக்ஸ் ஐலாண்டை விட்டு வெளியே ஒரு பைரட்டாக ஆகணும்னு போயிருப்பான். அந்த ஐலாண்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமாவே ஒரு பைரட் குரூப்பில் சேர்ந்து அங்கேயும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவான். அவனோட 28வது வயசு வரைக்குமே அந்த பைரட் குரூவில் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். இப்படி அவன் பைரட் குரூவில் அவனோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கப்போ தான் ஒரு நாள் அந்த பைரட் குரூ வந்து ஒரு ரெய்டுக்கு போயிட்டு நிறைய காசை சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த பைரட் குரூவில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த காசை எண்ணி பார்த்துட்டு இருக்கப்ப எட்வர்ட் நியூகேட் மட்டும் கடலை நோக்கி பார்த்துட்டு இருப்பான். அப்போது நம்ம எட்வர்ட் நியூகேட்டோட கேப்டன் வந்து உனக்கு இந்த ரிசோர்ஸஸில் எதுவுமே வேணாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எட்வர்ட் நியூகேட்டோட பதில் வந்து தனக்கு வேற ஒரு விஷயம் வேணும்னு சொல்லுவான். அப்போ அவங்க க்ரூமேட்ஸ் வந்து அப்படி என்னடா உனக்கு வேற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு அவங்க இன்ட்ரகேட் பண்ணுறப்ப எட்வர்ட் நியூகேட்டோட பதில் வந்து தனக்கு இந்த ட்ரெஷர்ஸோ இல்லை ரிசோர்ஸஸ் மேலேயோ சுத்தமாக எந்த ஆசையும் இல்லை, தனக்குன்னு ஒரு ஃபேமிலியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட பதிலாகவே இருக்கும். இதுக்கப்புறம் தன்னோட 28வது வயசில் தான் எட்வர்ட் நியூகேட் வந்து ராக்ஸ் பைரட்ஸை சேர்ந்திருப்பான். நியூகேட் ராக்ஸ் பைரட்ஸில் சேர்ந்த அதே சமயத்தில் ராக்ஸ் பைரட்ஸில் இன்னொரு சின்ன பையனும் சேர்ந்திருப்பான். அந்த சின்ன பையன் வேறு யாருமே இல்லை, அது கைடோ தான். கைடோ வந்து ராக்ஸ் பைரட்ஸில் சேர்றப்ப அவனுக்கு வயசு 15. இதுக்கப்புறமா எட்வர்ட் நியூகேட் வந்து தன்னோட வாழ்க்கையில் 6 வருஷத்தை ராக்ஸ் பைரட்ஸ் கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுவான். ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து ராக்ஸ் கூடயோ சரி இல்லை அவங்க குரூமேட்ஸ் கூடயோ சரி நியூகேட் வந்து அவ்வளோ சகஜமாக ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணியிருக்கவே மாட்டான். இன்ஃபேக்ட் ராக்ஸ் கூட நம்ம நியூகேட்டோட ஐடியாலஜிஸை ஒரு ஃபூலோட ஐடியாலஜிஸாக தான் கன்சிடர் பண்ணுவான். அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு கேப்டன் அப்புறம் குரூமேட்டுக்கான கெமிஸ்ட்ரியாக ஒர்க் ஆகாது. ஃபைனலாக ராக்ஸோட கடைசி பேட்டிலான காட்வெலி இன்சிடென்ட் நடக்கிறப்ப நியூகேட் வந்து அவங்க க்ரூமேட்ஸ் கூட சேர்ந்து சும்மா சண்டை போட்டிருப்பான். ஒரு ராக் பைரட்ஸோட க்ரூமேட் சண்டை போடுற மாதிரி ஒரு வில்லிங்கோடவே சண்டை போட்டிருக்க மாட்டான். அதுக்கப்புறமா ராக் செத்ததுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு 5 வருஷம் கழித்து ஒயிட் பிட் பைரட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பைரட் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஒயிட் பிட் பைரட்ஸை எட்வர்ட் நியூகேட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவனுக்கு வயசு 39 தான். ஆனால் அடுத்த 3 வருஷத்தில் ஒயிட் பிட் பைரட்ஸோட எண்ணிக்கையும் சரி அவங்களோட வளர்ச்சியும் சரி பல மடங்கு பெருசாக இருக்கும். நம்ம ஒயிட் பியரோட டெவில் ஃப்ரூட் பவர் வந்து அவனோட 28 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ளே இருந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடில் தான் கிடச்சிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வேறு எங்கேயுமே சொல்லலை. ஆனால் ஒயிட் பியரோட டெவில் ஃப்ரூட் பவர் வந்து காட்வெலி இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஸோ மேபி 28லேருந்து 32 வயசுக்குள்ளே ஒயிட் பியர்ட் எப்போயாவது இந்த டெவில் ஃப்ரூட் பவர் அட்டைன் பண்ணியிருக்கலாம். ஒயிட் பியரோட பைரட் க்ரூ வந்து அவனோட 42வது வயசில் ரொம்பவே பெருசாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் ஒயிட் பியர்ட் வானோக்கு போயிருப்பான். அப்புறம் வானோக்கு போயிட்டு அங்கேருந்து ஓடனை கூப்பிட்டு வருவாங்க. சாரி ஓடனே அவங்க கூட வில்லிங்காக வருவான். ஓடன் வந்து நம்ம ஒயிட் பியர்ட் க்ரூவில் சேர்ந்து 2 வருஷம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் பியரோட 44வது வயசில் அவங்களோட க்ரூ வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். இதனால அவனோட க்ரூவை வந்து தனித்தனி டிவிஷன்ஸாக பிரித்து ஒயிட் பியர்ட் ஃப்ளீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளீட்டை உருவாக்குவான். இதில் ஒயிட் பியரோட செகண்ட் டிவிஷன் கமாண்டராக தான் ஓடன் இருப்பான். இந்த ஒயிட் பியர்ட் ஃப்ளீட்டை உருவாக்குன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் மார்ஷலி டீச்சை பார்த்துருப்பாங்க. டீச்சுமே சேம் ஓடன் மாதிரி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி தான் ஒயிட் பியரோட குரூவில் சேர்ந்திருப்பான். பட் இதனால் என்னென்ன விளைவுகள்லாம் உருவாக போகுதுன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் தன்னோட 45வது வருஷத்தில் தான் ஒயிட் பியர்ட் ரோஜர் கூட மீட் பண்ணுவான். இந்த டைமில் வந்து ரோஜர், ஒயிட் பியர்ட் இவங்க 2 பேருமே நல்லா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்களோட சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரோஜர் வந்து ஓடனை தான் கூட கூப்பிட்டு போகிறதா சொல்லிட்டு இருப்பான்.
இது மட்டும் இல்லாமல் ஓழனை கூட்டு போயிட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க பண்ண போகிற ட்ராவல்ஸ் ஜர்னி இது எல்லாத்த பற்றியுமே ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆனால் இது எதுவுமே பிடிக்காத மாதிரி ஒயிட் பீட் வந்து ஒரு அனாய்டான ஃபேஸை தான் கட்டுவான். ஒயிட் பீட் ஏன் இப்படி அனாய்டானா அப்படிங்கிற காரணத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கப்ப கிரேட் பைரட் ஏராங்கிற ஒரு ஏரா ஸ்டார்ட்டே இருக்காது. இந்த காலகட்டத்தில் தான் ஷீக்கி, ராஜர், ஒயிட் பீட் இவங்க எல்லாருமே கடலை ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ராஜர் ஆஃப்டேல கண்டுபிடிச்சி பைரட் கிங் ஆயிருப்பான். அப்போது நம்ம ஒயிட் பேர்டுக்கு வயசு வந்து 46. இதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் ராஜரும் ஒயிட் பேர்டும் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் தான் எப்படி ஒன் பீஸ் அடையணும், வில் ஆஃப் டீனா என்ன, ஒன் பீஸோட பாதை எப்படி இருக்கும், இந்த விஷயம் எல்லாத்தையுமே ராஜர் வந்து நம்ம ஒயிட் பேர்டுக்கு சொல்லியிருப்பான். இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒயிட் பேர்டு வந்து ஸ்குவாடை பார்த்துருப்பான். ஸ்குவாடையும் தன்னோட பைரட் குரூப்பில் சேர்த்துருப்பான். இதுக்கப்புறம் ஒயிட் பீடுக்கு 47 வயசு நடந்துட்டு இருக்கப்ப ரோஜர் வந்து சரண்டர் ஆகிட்டு செத்துருவான். ராஜர் செத்த நியூஸ் வந்து இந்த உலகத்தையே ரொம்ப பெருசாக பாதிச்சிருக்கும். அதே மாதிரி தான் இம்பல் டவுனில் இருக்க ஷீக்கியும் தப்பிச்சு வெளியே வந்திருப்பான். ஷீக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்த உடனே ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம ஒயிட் பீடை தான் பார்ப்பான். ஒயிட் பீட் கிட்ட போயிட்டு நம்ம 2 பேரும் ஒரு அலையன்ஸ் வச்சு ஒன் பீஸை கண்டுபிடிக்கலான்னு கேட்பான். பட் ஆனால் ஒயிட் பீட் அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவான். இதுக்கான காரணத்தையும் நான் கடைசியாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் தான் ஒயிட் பீடுக்கு ஒரு பேரை கொடுத்துருப்பாங்க. மேபி இந்த பேரை நம்ம யாருமே கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் இது வந்து ஒரு அஃபிஷியலான பேர் தான். ஒயிட் பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த மேன் நியரஸ்ட் டு த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர்னு ஒரு பேரை கொடுத்துருப்பாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன? ஒயிட் பேர்ட் நினச்சிருந்தா அந்த ஒன் பீஸை எப்பயோ கான்கவர் பண்ணியிருக்காங்கிறது தான். ஒயிட் பேர்டோட 49வது வயசில் அவனோட எக்ஸிஸ்டன்ஸை இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டே ஒரு த்ரெட்டாக மதிச்சு ஒயிட் பியர்ட், பிக் மாம், அப்புறம் கைடோ இவங்க 3 பேரையும் கடலோட எம்பரர்ஸாக ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஒயிட் பியர்டும் ஒரு பெரிய எம்பரராக ஆயிருப்பான். ஒயிட் பியர்டு வந்து இவ்வளோ பெரிய எம்பரர் ஆகிட்டான். ஆனால் இந்த சமயத்தில் யாராவது ஒருத்தர் சின்ன ஆளாக இருந்து ஒயிட் பியர்டை சாவடிச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய புகழ் அப்புறம் ஃபேம் கிடைக்கும். இது மாதிரி எம்பரராக இருக்க ஒயிட் பீடை சாவடிச்சு அந்த ஃபேமை தனக்காக வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்த கேரக்டர் தான் சர் குரோக்கடைல். இதுக்கப்புறம் சர் குரோக்கடைலோட நிலைமை என்னன்னு தெரியும். ஒயிட் பீடு கிட்ட இப்படி தான் அடி வாங்கிட்டு ஓடி போயிருப்பான். இதனால தான் ஒயிட் பீடோட பேரை கேட்ட உடனே குரோக்கடைல் வந்து இம்பல் டவுனில் ரொம்பவே விருப்பம் இருப்பான். ஒயிட் பீட் எம்பரர் ஆனதுக்கப்புறமா ஃபிஷ்மேன் டெரிட்டரி அப்புறம் ஃபிஷ்மேன் ஐலாண்டை நிறைய பேர் வந்து ஃபிஷ்மேன் ஐலாண்டை சால்வேஜ் பண்ணி அங்கே இருக்க ஃபிஷ்மேனையும் கடத்திட்டு போயிடுவாங்க. இது மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் நம்ம ஒயிட் பீட். அதனால இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்காததுனால ஃபிஷ்மேன் ஐலாண்ட் கிட்ட போயிட்டு ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிட்டு ஃபிஷ்மேன் ஐலாண்டை தன்னோட டெரிட்டரியே எடுத்துப்பாங்க. இதனால ஒயிட் பீடுக்கு அடியில் இருக்க டெரிட்டரியை யாரும் போய் சால்வேஜ் பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. அதே மாதிரி தன்னோட ஹோம் ஐலாண்டான ஸ்பினிக்ஸ் ஐலாண்டுமே ஒயிட் பீட் வந்து நல்லாவே பார்த்துப்பான். இது மாதிரி ஒயிட் பீட் வந்து பல டெரிட்டரிஸ் ஆக்கிரமித்து ஒரு எம்பரர் ஆனதுனால தான் ஒயிட் பீடுக்கு ஒரு பேரை கொடுத்துருப்பாங்க. இந்த பேர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அது வேறு எதுவுமே இல்லை, த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. இதுக்கப்புறம் ஒயிட் பீடோட 70வது வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஏதோ ஸ்பேட் பைரட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பைரட் குரூப்போட பேரை கேள்விப்பட்டிருப்பான். இந்த பைரட் குரூப் வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டு இருக்க பைரட் குரூப் மாதிரி எல்லார் கதையிலுமே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைரட் குரூப்போட லீடருமே ஒயிட் பீடை டிஃபீட் பண்ணணும் இல்லை அவனை சேலஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி சுற்றிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் ஜிம்பே கூட இந்த ஸ்பேட் பைரட் குரூப்போட கேப்டன் சண்டை போட்டுட்டு இருக்கதா கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு போய் பார்ப்பான். அந்த இடத்துல நம்ம ஜிம்பேவும் அந்த ஸ்பேட் பைரட் குரூப்போட கேப்டனும் 5 நாளாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒயிட் பீட் வந்து அப்புறம் அங்கே போயிட்டு அந்த சண்டையை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மொத்த பைரட் குரூ கூடயும் சண்டை போட போவான். போயிட்டு வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே அந்த மொத்த பைரட் குரூவையும் டிஃபீட்டும் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறமா அந்த கேப்டனை வந்து நான் அவனை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவான். அந்த கேப்டன் வேறு யாருமே இல்லை, நம்ம ஏஸ் தான். ஏஸ் வந்து ஒயிட் பீட் பைரட்ஸை சேர்ந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் பல டைம்ஸ் அவனை சாவடிக்க ட்ரை பண்ணியிருப்பான். பட் ஆனால் எல்லா டைமுமே தோற்று போயிடுவான். இன்ஃபேக்ட் ஒயிட் பீட் தூங்கிட்டு இருக்கப்ப கூட அவனை சாவடிக்க ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் ஏசால முடியாது. இந்த டைமில் தான் நம்ம ஒயிட் பீடுக்கு கேன்சரோட சிம்டம்ஸ் தெரியும். இதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே ஏஸும் சரி ஒயிட் பீட் பைரட்ஸும் சரி ஒன்றா மிங்கிளாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஏஸோட திறமையை பார்த்து ஒயிட் பீட் வந்து அவனை தன்னோட செகண்ட் டிவிஷன் கமாண்டராக அறிவிச்சிருப்பான். இந்த டைமில் தான் ஏஸ் போயிட்டு நான் வந்து ராஜரோட பையன், அதாவது உங்களோட எதிரி மாதிரி இருந்த ஒரு கேரக்டரோட பையன், என்ன போயிட்டு நீங்கள் எதுக்கு செகண்ட் டிவிஷன் கமாண்டர் ஆக்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ ஒயிட் பீட் ஒரு டைலாக் சொல்லுவான் பாருங்க, நீ யாரோட பயிராக இருந்தாலும் சரி அது எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நம்ம எல்லாருமே கடலோட பசங்க. இப்படி ஒரு டைலாகை சொல்லிட்டு அவன் ஏஸை கன்ஃபரண்ட் பண்ணிவிடுவான். இதுக்கப்புறம் ஒயிட் பீடோட 72வது வயசில் தான் மார்ஷலி டீச் வந்து அவன் க்ரூவில் இருக்க தாச்சை ஒரு டெவில் ஃப்ரூட்டுக்காக சாவடிச்சிருவான். இது எல்லாமே நம்ம ஈஸ்ட் ப்ளூ சாகா ஆர்க்கில் தான் நடக்கும். ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ண இந்த ஒரு காரணத்தினால அவனை எப்படியாவது சாவடிக்கணும். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீச் வந்து நம்ம ஏஸ் கடையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ தன்னோட டிவிஷனில் இருக்க ஒருத்தனே இவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ஏஸ்க்கு ரொம்பவே கடுப்பாக இருக்கும்.
அதே கடுப்பு தான் ஒயிட் பேர்டுக்குமே இருக்கும். ஒயிட் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஃபேமிலியில ஒரு கோல்டன் ரூல் போட்டிருப்பான். அதாவது ஃபேமிலி மெம்பர யாருமே ஹர்ட் பண்ணாதோ, இல்ல சாவடிக்கவோ கூடாதுன்னு. இப்படிப்பட்ட ஒரு கோல்டன் ரூல டீச் உடைச்சிருவான். ஆனாலுமே தங்க ஃபேமிலியில இருக்க யாருமே டீச்சர்ஸ் நோக்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பேர்டு ஒரு ரூல் போட்டிருப்பான். இதுக்கான ரீசன் என்னன்னா, டீச்சர் சுத்தி நடக்கிற விஷயம் எல்லாமே ஒரு மாதிரி ஃபிஷ்ஷியா இருக்கும். இதையும் தாண்டி டீச்சர் சாவடிக்க ஏஸ் போயிடுவான். அப்புறமா ஜாயா இருக்கப்போ ராக் ஸ்டாருங்கிற பைரட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் பேர்டுக்கு சாங்ஸோட லெட்டர் எடுத்துட்டு வந்திருப்பான். சாங்ஸ் அந்த லெட்டர் மூலியமா நம்ம ஒயிட் பேர்டை பார்த்து அவன் கூட பேச வரதா சொல்லியிருப்பான். ஒயிட் பேர்டும் சாங்ஸை வர சொல்லிட்டு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுருவான். இந்த டைமில் தான் நம்ம ஒயிட் பேர்டுக்கு ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் 7 ஆர்க்கில் தான் நம்ம சாங்ஸ் அப்புறம் ஒயிட் பேர்டு இவங்க 2 பேருமே சந்திச்சுப்பாங்க. சாங்ஸ் வந்து ஒயிட் பேர்டை பார்க்கறதுக்கான காரணமே ஏஸை வந்து டீச்சர் நோக்கி போக வேணான்னு சொல்கிறதுக்காக தான். ஆனாலுமே ஒயிட் பேர்டை வார்னிங்கை தாண்டியுமே நம்ம ஏஸ் போயிடுவான். இதனால ஒயிட் பேர்டு வந்து தன்னால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பான். ஃபைனலாக இவங்க 2 பேருமே குட் பை சொல்கிற மாதிரி அவங்களோட ஸ்வாட்ஸை கிளாஷ் பண்ணிப்பாங்க. அந்த டைமில் அந்த வானமே 2ஆக பிளந்துடும். அப்புறம் த்ரில்லர் பார்க் ஆர்க்கில் தான் பிளாக் பேர்டு வந்து ஏஸை டிஃபீட் பண்ணி அவனை மெரைன்கிட்ட கொடுத்து அந்த பவுண்டி இவன் வாங்கிப்பான். ஏஸ் கிடைச்ச உடனே அவனை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லிட்டு மெரைன்ஸ் எல்லாருமே அவனை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த நியூஸை கேட்டு ஒன் பீஸ் வேர்ல்டே அதிர்ந்து போயிடும். இதுக்கான காரணம் அவங்க ஏஸை சாவடிக்க போகிறாங்கன்னு இல்லை, ஏஸ் மேலே கையை வச்சா யார் வரப்போகிறாங்கங்கிறதுனால தான். ஆமாம், ஒயிட் பேர்டும் ஏஸை காப்பாற்றுறதுக்காக வருவான். ஒயிட் பேர்ட் மெரைன் ஃபோர்டுக்கு வந்து அங்கே பண்ணுற பேட்டில்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே பண்ணுற சாகசமாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம அனிமியை பார்த்த வீப்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இந்த பேட்டிலில் தான் நம்ம 72 வயசான ஒயிட் பேர்ட் த வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், த மேன் ஹூ வாஸ் நியர் டு த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர், த மேன் ஹூ கேன் டெஸ்ட்ராய் த வேர்ல்டு, இது மாதிரி பல பட்டங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் அடுக்கிக்கிட்டே போகலாம். 266 வெட்டுக்காயம், 152 கன் ஷாட்ஸ், 46 கேனன் பிளாஸ்ட், ஒரு பேக் ஸ்டாப், 2 செஸ்ட் ஹோல், அப்புறம் பாதி செதஞ்சு போன முகம், இது எல்லாத்தையும் சேர்த்து 4th ஸ்டேஜ் கேன்சர். இவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு ஒயிட் பேர்ட் கம்பீரமாக நின்றுட்டுருப்பான். இத்தனை காயம் ஒயிட் பேர்ட் வாங்கியிருந்தாலுமே அது அவனோட முதுகில் ஒரு காயம் கூட வந்திருக்காது. ஒயிட் பேர்ட் தான் வாழ்நாளில் சண்டை போட்ட எந்த ஒரு பேட்டிலுமே தன்னோட புறமுதுகை காமிச்சிக்கிட்டு எங்கேயுமே ஓடி இருக்க மாட்டான். அவனை எதிர்த்து வந்த எனிமீஸ் தான் அவனை பார்த்து பயந்து ஓடி இருப்பாங்க. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு கடைசியில் நம்ம ஒயிட் பேர்டோட லாஸ்ட் வேர்ட்ஸ் என்னன்னா, ஒன் பீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒயிட் பேர்டு வந்து கடைசியில் நின்றுக்கிட்டு தான் செத்து போயிருப்பான். ஒயிட் பேர்டோட அந்த செத்து போன உடம்பை பார்த்தே பல மெரைன்ஸ் வந்து அவங்க வாழ்நாளில் இனிமேல் மெரைன் ஜாபுக்கே வர மாட்டேங்கிற அளவுக்கு நடுங்கி போயிருப்பாங்க. அவ்வளோதான், இதோட ஒன் பீஸ் வேர்ல்டில் இருந்த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் பைரட்டோட வாழ்க்கை முடிவுக்கு வருது. ராஜரும் ஓடனும் சேர்ந்து ஒன் பீஸை தேடி போகிறதா இருக்கட்டும், இல்லை ஷீக்கி வந்து ஒயிட் பேர்டோட கூப்பிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன் பீஸ் அடையலான்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை ஒயிட் பேர்ட் கிட்ட ராஜரே வந்து ஒன் பீஸ் எங்கே இருக்குன்னு சொன்னதாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒயிட் பேர்ட் வந்து ட்ரெஷர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டான். ஏஸ் வந்து டீச்சர் தேடி போகிறப்பையாக இருக்கட்டும், இல்லை ஸ்குவாடு வந்து தன்னை முதுகிலே குத்துனப்பையாக இருக்கட்டும், இந்த எல்லா கேசஸ்லையுமே ஒயிட் பேர்டு வந்து இந்த இன்ஸ்டன்ஸில் இருந்த எல்லாரையும் தன்னோட பசங்களாக தான் பார்த்துருப்பான். ஒயிட் பேர்டுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அவங்க பசங்க மாதிரி தான். இதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒயிட் பேர்டுக்கு ஒரு ட்ரெஷர், இந்த ரிச்சஸ் இது மாதிரிலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அவனுக்கு தேவையானது எல்லாமே ஒரு நல்ல ஃபேமிலி, அது கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை.